ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா ப்ரைவேட் லிங்க் சர்வீஸ் அண்ட் ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து Azure டிஎன்எஸ்னா என்ன, Azure ப்ரைவேட் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் முன்னாடியே பார்த்துருப்போம். அதோட ஃபாலோ அப் தான் இது ப்ரைவேட் லிங்க் சர்வீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரைவேட் லிங்க் சர்வீஸ் எதுக்காக தேவைப்படுது அப்படிங்கிறத நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோம். ஓகே, ஸோ சர்வீஸ் லிங்க் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் தான் கரெக்டாக இருக்கு. அப்போ இருக்கும்போது எதுக்காக நமக்கு வந்து இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் சர்வீஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டலான கேள்வி. ஓகே, இப்போ கனெக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரைவேட்ல போகணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் எனேபிள் பண்ணியிருக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் நெட்ஒர்க்ல இருந்து நம்ம சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் எனேபிள் பண்ணியிருக்கோம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது SQL டேட்டாபேஸ்க்கோ. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி டீம் இதையும் நமக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு தடவை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இங்க போயிட்டு இந்த சர்வீஸ் அக்கௌண்ட்ல, அதாவது இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல போய் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஃபயர்வால் ஓபன் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, அதாவது இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்ல இருந்து மட்டும் அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு செட்டிங்ஸ் ஓபன் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் ஒரு NSG ரூல் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப பார்க்கும்போது டே டு டே ஆப்ரேஷன்ல இது பெரிய மெயின்டெனன்ஸ்ல பெரிய ஒரு விஷயம். ஓகே, எந்த நெட்வொர்க்குக்கு வந்து சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் இருக்கு, எந்த நெட்வொர்க்குக்கு இல்ல, எதனால சர்வீஸ் பிரேக் ஆகுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, சர்வீஸ் எண்ட் பாயிண்ட், இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த சர்வீஸ் வந்து சப்போர்ட்டட் ஒன்லி ஃபார் லிமிடெட் சர்வீஸ். ஓகே, நான் அஜூர்ல இருக்கக்கூடிய எல்லா பாஸ் சர்வீஸ்க்கும் இது கிடையாது. இது இன்னொரு பிரச்சனை. அப்புறம் இந்த ஆன்பிராம்ல இருக்கக்கூடிய இந்த VM இங்க இதே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டையோ இல்லை SQLலையோ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் மைக்ரோசாஃப்ட் பியரிங் வழியா யூஸ் பண்ணி இங்க வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து இங்க தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, பேசிக்கா ஓவர் தி இன்டர்நெட் தான் போகுது. இட் இஸ் நாட் கோயிங் வயா பிரைவேட். ஸோ இதுதான் வந்து சேலஞ்ச் ஆக்சுவலா பார்த்தா. இந்த சேலஞ்சை எப்படி ரிசால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்த சர்வீஸ் தான் பேர் என்னன்னா பிரைவேட் லிங்க் அண்ட் சர்வீஸ் பிரைவேட் எண்ட் பாயிண்ட். ஓகே, இந்த சர்வீஸ் பேசிக்கா இந்த சர்வீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அஜூர்ல இருக்கக்கூடிய பாஸ் சர்வீசஸ் எல்லாத்துக்குமே ஒரு எண்ட் பாயிண்ட் ஒன்று நம்மளுடைய வீனத்தையே கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன பண்ணலாம், 10.1.0.32 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாஸ் சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அஜூர்ல இருக்கக்கூடிய பிளாப் ஸ்டோரேஜ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணி அதை அசோசியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பர்டிகுலர் IP ரேஞ்சில் அது நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இங்க நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் இருக்கு. அதாவது நம்ம கிட்ட ஒரு SQL டேட்டாபேஸ் இருக்கு. அந்த SQL டேட்டாபேஸுக்கு நம்ம ஒரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் போட்டோம்னா 10.1.0.32 அப்படின்னு போட்டோம்னா இந்த டேட்டாபேஸ் மட்டும்தான் என்ன ஆகணும், பிரைவேட்ல ஆக்சஸ் பண்ணும். இது ரெண்டு டேட்டாபேஸும் மல்டிபிள் டேட்டாபேஸ் நம்ம கிட்ட இருந்தாலும் இதுக்கு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் எனேபிள் பண்ணாததுனால அதுக்கு என்ன இருக்காது, பிரைவேட் IP இருக்காது. அது என்ன இருக்கும், பப்ளிக் IP தான் இருக்கும். ஓகே, இதுதான் இது. அதே மாதிரி இன்னொரு என்கிட்ட இருக்க பாஸ் சர்வீஸ், நான் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், நீங்க ஒரு சர்வீஸ் வச்சிருக்கீங்க. சர்வீஸ் ப்ரொவைடர் டு சர்வீஸ் ப்ரொவைடர் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, பிரைவேட் லிங்க் சர்வீஸ். ஸோ பிரைவேட் லிங்க் சர்வீஸ் வழியா என்ன பண்ணலாம்னா, நாம வித்தின் அஜூருக்குள்ள நம்ம வேற வேற வெண்டரா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாலும் சரி, நம்ம என்ன பண்ணலாம், பிரைவேட் நெட்வொர்க் வழியாவே நம்ம சர்வீஸை கொண்டு போகலாம். இதுதான் வந்து ஓவராலா நம்ம பார்க்கறது. இப்போ இதுக்கு டெமோ அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, நம்ம ஒரு ரிக்குவயர்மெண்ட்னு வச்சுக்குவோம். அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு VM இருக்கு. அந்த VMக்கு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு. இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு கனெக்ஷன்ஸ் எல்லாமே என்னன்னா பேக் எண்ட்ல மட்டும்தான் போகணும். ஓகே, அது எப்படி பேக் எண்ட்ல போகுது, அதை எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத ஒரு டெமோவை பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த டெமோக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த டெமோவில் என்னென்னலாம் தேவை அப்படின்னா, பேசிக்கா நமக்கு தேவை வந்து ஒரு நெட்வொர்க் வேணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே போயிட்டு ஒரு வெர்ச்சுவல் நெட்வொர்க் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு வெர்ச்சுவல் நெட்வொர்க் நம்ம இங்கே கிரியேட் பண்ணும்போது இந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க்ல வந்து என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் டெமோவாக காமிக்கிறேன். ஏற்கனவே செட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஐ வில் வாக் த்ரூ. ஓகே, இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு வெர்ச்சுவல் நெட்வொர்க் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே,
let the screen come. ஓகே, இப்போ எனக்கு ஒரு வெர்ச்சுவல் நெட்வொர்க், இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ஓகே, ஒரு பேர் கொடுத்தாச்சு, என்ன ஏரியால வேணும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ செக்யூரிட்டியில போயிட்டு பேசிக்கா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாம இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட் எனேபிள் பண்றதுனால நாம என்ன இருக்கணும்னா அந்த நெட்வொர்க்குள்ள நம்ம இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நாம அந்த பர்டிகுலர் விஎம்ஐயோ மற்றதையோ நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ நமக்கு ஒரு பாஸ்டியன் ஹோஸ்ட் வேணும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாஸ்டியன் ஹோஸ்ட்டை எனேபிள் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரு பாஸ்டியன் ஹோஸ்ட் எனேபிள் பண்ணிட்டு ஐபி அட்ரஸுக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா, இங்கே நம்ம ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் என்ன வேணுமோ நம்ம மாத்திக்கலாம். இப்போ நான் ஒரு 91 அப்படின்னு வச்சேன்னா 91. ஓகே, வேற ஒரு ஐபி ரேஞ்சு, இந்த ஐபி ரேஞ்சு எனக்கு வந்துடும். இவ்வளவுதான் நான் பண்ண வேண்டியது. நான் கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு ரிசோர்ஸ் நான் எந்த ரிசோர்ஸ் குரூப்ல என்ன கேட்கறனோ எனக்கு என்ன ஆகும், இந்த நெட்வொர்க் கிரியேட் ஆயிடும். நான் ஏன் இதை இப்போ லைவா பண்ணல அப்படின்னா, இந்த பாஸ்டியன் நெட்வொர்க்குங்கிறது வந்து டேக் டைம் டு கிரியேட். ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு போனீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு சில ரிசோர்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் நான் சொன்னது வந்து இந்த பிவி நெட்டு. இதில் வந்து பிவி நெட் பார்த்தீங்கன்னா இந்த விநெட்டில் என்னோட அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்கு, 2 சப்நெட் இருக்கு, 2 சப்நெட் இருக்கு. இது எல்லாமே நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு பாஸ்டியன் ஹோஸ்ட் இருக்கு. ஓகேயா, ஒரு பாஸ்டியன் ஹோஸ்ட் இதுக்கு எனேபிள் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எந்த விஎம் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே வரும். ஓகே, ஒரு பாஸ்டியன் ஹோஸ்ட் இருக்கு. இதுதான் செட்டப்ல இருக்கிறது. ஓகே, இப்போ அடுத்த செட்டப் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வேணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே இதுலயே போயிட்டு நான் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, இந்த ரிசோர்ஸ் குரூப் போயிட்டு இந்த ரிசோர்ஸ் குரூப்ல நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ணணும். ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இப்போ நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, நார்மலா நம்ம எப்பவும் கிரியேட் பண்ற மாதிரி பண்ணலாம். 2 மாதிரியான செட்டிங்ஸ் இங்க நம்ம பண்ணணும். பட் நான் உங்களுக்கு வாக் த்ரூ பண்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸ்டாண்டர்டே வச்சுக்குவோம். பேர் கொடுத்தாச்சு, லொகேஷன் கொடுத்தாச்சு, ஸ்டாண்டர்ட் வச்சுக்குவோம். இது நமக்கு லோக்கல் ரிடண்டன்ட் இருந்தா போதும், ஜஸ்ட் டெஸ்ட்டுக்காக மட்டும்தான். நீங்க எது வேணுமோ பண்ணிக்கலாம், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஜஸ்ட் டெஸ்ட்டுக்காக லோக்கல் வச்சுக்குவோம். ஓகே, அட்வான்ஸ்ல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, ஸோ இங்க வரும்போது இந்த நெட்வொர்க்ல வரும்போது நெட்வொர்க்ல வந்து பேசிக்கா என்ன பண்ணலாம்னா, நாம டிசைட் பண்ணிட்டோம் பிரைவேட் எண்ட் பாயிண்ட் தான் வேணும் அப்படின்னு நம்ம ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாம இந்த நெட்வொர்க் அக்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஏரியால வரும்போது எனேபிள் அக்சஸ் பப்ளிக் அக்சஸ் ஃபார் ஆல் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கு. நம்ம சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், எனேபிள் பப்ளிக் அக்சஸ் ஃப்ரம் செலக்டட் விர்ச்சுவல் நெட்வொர்க் ஆர் ஐபி அட்ரஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஆனா இது ரெண்டுமே கூடாதுங்கிற செக்யூரிட்டி டீம் நம்ம என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டா பப்ளிக் அக்சஸை நாம டிசேபிள் பண்ணணும். அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்றோம். அடுத்து வந்து பிரைவேட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னா, பிரைவேட் எண்ட் பாயிண்ட்டை இங்கேயே நம்ம முடிவு பண்ணி இங்கேயே கிரியேட் பண்ணலாம். ஓகே, இது நாம கிரியேட் பண்ணும்போதே பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனா நான் இதை இப்ப பண்ணல, ஏன்னா நாம ஆர்கிடெக்சரல் பண்ணும்போதே டிசைட் பண்ணோம்னா இதை இங்கேயே முடிச்சிடலாம். ஓகே, சில சமயம் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டை வந்து எப்படி மாத்துறதுன்னு கேட்டாங்கன்னா அப்ப திணறுவோம். அதனால பண்றதுக்கு எங்க என்ன வழி இருக்கு அப்படிங்கறது நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகே, இது வெரி சிம்பிளிஃபைடு ஸ்டெப். ஓகே, இப்ப ஆனா நம்ம இருக்கிறது எப்படி மாத்துறது அப்படின்னு வரும்போது அதை கத்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அதை போய் பார்ப்போம். ஓகே, அவ்வளவுதான். இந்த பர்டிகுலர் இதுல நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம கிரியேட் பண்றோம். ஓகே, கிரியேட் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை நான் கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா பேசிக்கா எனக்கு என்ன ஆகும், இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இப்போ எனக்கு கிரியேட் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகட்டும். ஆனா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை நான் வந்து கனெக்ஷனை செக் பண்ணணும், மற்ற விஷயங்கள்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு விஎம் வேணும் அந்த விநெட்ல. ஓகே, அப்பதான் நான் என்ன பண்ண முடியும், அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல போயிட்டு நான் அந்த நெட்வொர்க்ல இருந்து
நான் பிரைவேட் எண்ட் பாயிண்ட்ல போறேன்னா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு எனக்கு ஒரு விஎம் வேணும். ஓகே, பாஸ்டியன் ஹோஸ்ட் இருக்கு. பாஸ்டியன் ஹோஸ்ட்ங்கிறது என்ன, ஜஸ்ட் செக்யூர் மிஷின் தான். ஆனா அது எந்த மிஷினுக்கு நம்ம வந்து விஎம்க்கு போகணுமோ அதுக்கு நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ணிடணும் பேக் எண்ட்ல. ஸோ அதப்போ எனக்கு ஒரு விஎம் வேணும். ஓகே, நான் என்ன பண்றேன், நான் நேரா என்னுடைய ரிசோர்ஸ் குரூப் போறேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு விஎம் டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்க எல்லாருக்குமே எப்படி விஎம் டிப்ளாய் பண்றதுன்னு தெரியும். ஸோ அதனால நான் விஎம் எப்படி டிப்ளாய் பண்றதுன்னு காமிக்க போறது இல்லை. அப்படியே வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் போயிட்டு மார்க்கெட் பிளேஸ் போயிட்டு இங்க நீங்க போய் ஒரு வெர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் பேசிக்கா எந்த செட்டிங்ஸுமே இல்லை, 2 செட்டிங்ஸ் மட்டும் தான் நீங்க மாற்றணும். அதுவும் வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ல வரும். ஸோ விஎம்மோட நேம் கொடுத்துருவீங்க. ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவீங்க, என்ன எஸ்கேயூ வேணும் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருவீங்க. ஓகே, இங்க வரும்போது நெட்வொர்க்ல வரும்போது இந்த நெட்வொர்க்ல நாம பண்ண வேண்டியது என்னன்னா, நாம எந்த விநெட் வேணுமோ அந்த விநெட்டை செலக்ட் பண்ணணும். இங்க அட்வான்ஸ் செலக்ட் பண்ணணும் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல. ஓகே, ஸோ கிரியேட் நியூ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு நியூ செக்யூரிட்டி குரூப் உள்ள கிரியேட் பண்ணணும். இல்லை எக்ஸிஸ்டிங் இருந்தால் எக்ஸிஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளவுதான். இந்த ஒரு செட்டிங்ஸ் மட்டும் தான் நாம இங்க மாற்ற வேண்டியது. ஓகே, அதுவும் தேவை இருந்தாதான். ஓகே, பாஸ்டியன் ஹோஸ்ட் பண்றதுனால நம்ம இது பண்றோம், ஏன்னா நமக்கு பப்ளிக் ஐபி தேவையில்லை. ஓகே, அதனால நம்ம பப்ளிக் ஐபி நன்னு வச்சுக்கிறோம். இதுதான் சேஞ்ச், இந்த சேஞ்சஸ் மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ என்னுடைய விஎம்க்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த விஎம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த விஎம்க்கு வந்து பார்த்தா இந்த விஎம்ல எனக்கு ஐபி அட்ரஸ் வந்து 10.05 இருக்கு. நோ பப்ளிக் ஐபி, நத்திங். பட் நான் இதுக்கு ரிமோட்டின் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி ரிமோட்டின் பண்ண முடியும், கனெக்ட் வயா பாஸ்டியன் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு பாஸ்டியன் ஹோஸ்ட் கிடைக்கும் இங்க. ரைட்டா, இப்போ நான் இங்க போயிட்டு பாஸ்டியன் ஹோஸ்ட்ல நான் என்ன பண்றேன், பாஸ்வேர்டு கொடுத்து நான் என்னோட பாஸ்டியன் ஹோஸ்ட்ல நான் லாகின் பண்றேன். ஓகே, எனக்கு இப்போ பாஸ்டியன் ஹோஸ்ட் வழியா நான் என்ன பண்றேன், என்னுடைய அந்த பர்டிகுலர் சர்வருக்கு நான் லாகின் பண்ணிட்டேன். ஓகே, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது என்னுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஓகே, இது என்னுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இப்போ நான் இந்த ரிசோர்ஸ்க்கு போறேன். இப்போ இந்த ரிசோர்ஸ்க்கு நான் போனேன் அப்படின்னா பிவி டெஸ்ட் 2024 V1 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ரிசோர்ஸ் நான் போனேன்னா இந்த ரிசோர்ஸோட ப்ராப்பர்ட்டியை நான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் இது எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்னா நெட்வொர்க் செக்யூரிட்டிக்கு போனோம் அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டியில் என்ன பண்ணியிருக்கோம், அலோவ் எனேபிள் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கனெக்ஷன் நம்ம எனேபிள் பண்ணலை. ஓகே, இப்போ இதோட யூஆர்எல் எனக்கு வேணும். எண்ட் பாயிண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு தேவை என்ன, இந்த யூஆர்எல் எனக்கு வேணும். ஓகே, இந்த யூஆர்எல் எடுத்துக்கிட்டேன், காப்பி பண்ணிட்டு நேராக இங்கே வர்றேன். இங்கே வந்து சிஎம்டி அப்படின்னு போட்டேன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் எனக்கு வரும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், என்எஸ் லுக்அப் டு திஸ் ஸ்பெசிஃபிக் ஐபி யூஆர்எல் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வருது, இங்க பிளாப் ஸ்டோரேஜோட பேர் வருது. இங்க என்ன இருக்கு, பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கு. இந்த பிளாப் ஸ்டோரேஜோட யூஆர்எலுக்கு எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஐபி என்ன, 20.150.114.97. இது இதோட யூஆர்எல் அப்படின்னு சொல்லுது. எப்படின்னா என்ன ஆகுது, ஹோல் கனெக்ஷனும் எனக்கு என்னோட விஎம்லேருந்து, அதாவது இந்த விஎம்க்கு வந்து என்ன இருக்கு, ஓகே இந்த விஎம் இருக்கு. இந்த விஎம்க்கு வந்து டைரக்டா இந்த விஎம்லேருந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு எந்த கனெக்ஷன் போகணும்னாலும் அது எப்படி போகுது, வயா இன்டர்நெட் போகுது. அதாவது நம்மளுடைய ரிக்வயர்மெண்ட் பார்த்தோம்னா இந்த விஎம்லேருந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு போற கனெக்ஷன் வந்து எப்படி போகுது அப்படின்னா இந்த இதுல இங்கேருந்து இன்டர்நெட் போயிட்டு அந்த பப்ளிக் ஐபி வழியா இங்க போதும். புரியுதா? இப்படிதான் நார்மலா கனெக்ஷன் நடக்குது. எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த பப்ளிக் ஐபி வழியா போகாம இதுல பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியா போகணும். ஓகே, இதுக்கு என்ன இருக்கணும், எனக்கு இந்த இடத்துல பிரைவேட் ஐபி வேணும். எனக்கு இப்போ பிரைவேட் ஐபி வழியா எனக்கு என்ன ஆகணும், இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் போகணும். அப்போ அதுக்கு நான் என்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போறது. ஓகே, இப்போ இங்க பண்ணனா எனக்கு இந்த இடத்துல பப்ளிக் ஐபிக்கு பதிலாக பிரைவேட் ஐபி வரணும். ஓகே, இந்த செட்டிங்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் போய் இந்த செட்டிங்ஸ்ல நாம பண்ண போறது நெட்வொர்க்கிங்ல மொதல் சேஞ்ச் என்ன அப்படின்னா டிசேபிள், இந்த பப்ளிக் அக்சஸை டிசேபிள் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. பண்ணிட்டு இப்போ நான் சேவ் அப்படின்னு கொடுத்தேன்னா
ஓகே, எனி சேஞ்சஸ் வில் ஹேப்பன். ஓகே, நான் டிசேபிள் பண்ணிட்டேன், பப்ளிக் ஐபியை டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ போய் திரும்பவும் நான் என்எஸ் லுக்அப் பண்ணேன்னா ஏதாவது சேஞ்ச் நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஏன்னா இது எஃப்கியூடிஎன் ரிப்ளை தான். இது என்ன, என்எஸ் ரெக்கார்ட்ல போயிட்டு நம்மளுடைய Azure DNSல இருந்து கேட்டு இந்த ஐபி அட்ரஸை வாங்கி வந்து கொடுக்குது, அவ்வளவுதான். இது ஒரு எஃப்கியூடிஎன் ரிப்ளை தான். ஓகே, இவ்வளவுதான் இது நடக்கும். இப்போ நான் ஒரு பப்ளிக் எண்ட் பாயிண்ட் பிரைவேட் எண்ட் பாயிண்ட் எனேபிள் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இங்க போயிட்டு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணணும். இப்போ பண்ணும்போது இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் நான். ஓகே, எது என்ன வேணுமோ இருக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த கேள்வி என்ன கேக்குதுன்னா, எந்த ரிசோர்ஸ் லிங்க் பண்ணுங்கிறது. ஓகே, நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இருக்கோம், அதனால நமக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இங்க வந்துருச்சு. இப்போ என்ன கேக்குது அப்படின்னா, எந்த ரிசோர்ஸை பண்ணணும், எந்த ரிசோர்ஸ்ல என்ன டைப் பண்ணணும்னு கேக்குது. ஏன் டைப் கேக்குது, நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல என்னென்னலாம் இருக்கு, பிளாப் இருக்கு, டேபிள் இருக்கு, கியூ இருக்கு, ஃபைல் இருக்கு, வெப் இருக்கு, இந்த டேட்டா ஃபேக்டரி இருக்கு. ஓகே, நமக்கு என்ன வேணும், நமக்கு தேவை பிளாப் ஸ்டோரேஜுக்கு வேணும். அதனால பிளாப் ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், இதை எனேபிள் பண்றோம். நெக்ஸ்ட் நெட்வொர்க் கேக்குது. ஏன் இங்க நெட்வொர்க் கேக்குது அப்படின்னா, யாரு எனக்கு ஐபி அட்ரஸ் கொடுப்பா அப்படின்னு கேக்குது. ஏன்னா பிரைவேட் ஐபி வேணும்ல, நமக்கு ஒரு ஐபி வேணும். இப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் போதெல்லாம் என்ன இல்லை, நாம நெட்வொர்க்கை பத்தி கவலையே படலை. ஏன்னா அது மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் நெட்வொர்க்குள்ள இருக்கு. இப்போ இதை நம்ம நெட்வொர்க்குள்ள பிரைவேட்ல கொண்டு வரணும் அப்படின்னா நாம தான் என்ன பண்ணணும், ஒரு ஐபி கொடுக்கணும். அதுக்காக என்ன கேட்குது, ஒரு ஐபி எங்கன்னு கேட்குது. அந்த ஐபி தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், எந்த நெட்வொர்க்கு எந்த சப்நெட்ல வேணும் அப்படின்னு கேட்குது. ஓகே, அந்த சப்நெட் ஓகே கொடுத்தாச்சு. டைனமிக்கா ஸ்டாட்டிக்கா ஓகே கொடுக்குறோம். இப்போ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் வச்சு இன்னும் ஃபர்தரா கவர்ன் பண்ணணும்னா பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ்ல நம்ம பண்ணல. அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா, நமக்கு இங்க தேவை என்ன அப்படின்னா வந்து டிஎன்எஸ் வேணும். ஓகே, இந்த டிஎன்எஸ் எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய இந்த பிளாப் ஸ்டோரேஜோட அட்ரஸ் வந்து ஒரு டிஎன்எஸ்ல போய் மேப் ஆகணும், பிரைவேட் டிஎன்எஸ்ல. அப்போ அது மேப் ஆகணும் அப்படின்னா ஏற்கனவே என்கிட்ட ஒன்று இருக்கு அப்படின்னா அதுவே அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல எடுத்துப்போம். ஒருவேளை நம்ம சென்ட்ரலைஸ்டோ வேற எங்கேயாவது வச்சிருந்தோம்னா அதை நம்ம பாயிண்ட் பண்ணலாம் இங்க. ஓகே, ஸோ அந்த கான்ஃபிகரேஷனுக்காக உள்ளது. ஏன்னா நமக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய நம்மளுடைய இன்டெகிரேட் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா நம்ம மேனுவலா போய் கான்ஃபிகர் பண்ணணும். இந்த டெமோக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய பிரைவேட் டிஎன்எஸ்ல நாம இதை இன்டெகிரேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இவ்வளவுதான். இதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, இதை பண்ணிட்டு நாம கிரியேட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். பிரைவேட் எண்ட் பாயிண்ட் எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கிறத நம்ம செட்டிங்ஸ்ல பார்ப்போம். இப்போ இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று பேக் எண்ட்ல எடுத்துட்டு அந்த பேக் எண்ட்ல வந்து அந்த ஐபி அட்ரஸை வந்து நமக்கு நம்மளுடைய ரிசோர்ஸுக்கு டைப் பண்ணி கொடுக்குது. அதுக்கு ஒரு எஃப்கியூடிஎன் கிரியேட் பண்ணி அந்த எஃப்கியூடிஎன் என்ன பண்ண போகுது, நம்மளுடைய பிரைவேட் எண்ட் பாயிண்ட்ல வந்து நமக்கு, அதாவது Azure பிரைவேட் டிஎன்எஸ்ல அந்த என்ட்ரியை வைக்க போகுது. ஓகே, லெட்ஸ் டேக் ஃபார் ஃபியூ செகண்ட், இட் வில் எண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிரைவேட் எண்ட் பாயிண்ட் ரெடி ஆயிடுச்சு. டிஎன்எஸ் ஜோன்ல இப்போ என்ட்ரியை கிரியேட் பண்ணுது. ஓகே, இப்போ நாம நேரடியா இந்த ரிசோர்ஸுக்கு போயிட்டு இந்த ரிசோர்ஸ்ல PV1 ரிசோர்ஸ்ல நாம இங்க போய் நெட்வொர்க்ல ஓகே போயிட்டு இங்க நம்ம போய் இப்போ பிரைவேட் எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறதுல போய் பார்த்தோம்னா இங்க பாருங்க பிரைவேட் எண்ட் பாயிண்ட் ஒன்று வந்துருச்சு. இதுக்கு பிரைவேட் எண்ட் பாயிண்ட்டுக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு ரெடியா இருக்கு. அந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அது செட்டிங்ஸ் போய் பார்த்தோம்னா அதோட டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன்ல பார்த்தோம்னா இந்த டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன் வந்து இந்த பர்டிகுலர் நிக்கார்டுல இந்த ஐபி அட்ரஸ் அதுக்கு அசைன் ஆயிருக்கு. அதோட பேர் என்ன, PV test v1 blob.core.net அப்படிங்கிறது பேக் எண்ட்ல இருக்கிறது. இதுக்கு டிஎன்எஸ் ப்ரொவைட் பண்றது யாரு, private link.blob.core.windows.net. இதுதான் வந்து அந்த பிரைவேட் டிஎன்எஸ் பார்த்தோம் இல்லையா நேத்தி அந்த இன்னொரு சப்ஜெக்ட்ல. இப்போ பார்க்கும்போது அந்த பிரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த பிரைவேட் டிஎன்எஸ்ல வந்து ரெக்கார்ட் செட்ல பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் செட்ல நமக்கு
இந்த பர்டிகுலர் என்ட்ரி இருக்கு. அதே மாதிரி இது விர்ச்சுவல் நெட்வொர்க் லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கும் அந்த பர்டிகுலர் விநெட்டுக்கு ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே நம்ம கான்ஃபிகரேஷன்லயே பேக் எண்ட்லயே நடந்துருது. ஓகே, ஸோ இந்த லிங்கேஜ் இப்படி வந்துருச்சு. ஓகே, இப்போ இதுக்கு ஐபி அட்ரஸ் எங்கேருந்து வந்துச்சு? இந்த நிக்கார்டுக்கு ஐபி அட்ரஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விநெட்லேருந்து நமக்கு அந்த இது வந்திருக்கு. ஓகே, நம்ம எந்த விநெட் கொடுத்தோமோ அந்த விநெட்லேருந்து இதுக்கு ஐபி அட்ரஸ் வந்திருக்கு 10.90.6. ஓகே, ஸோ இதுதான் அந்த கான்ஃபிகரேஷன். ஓகே, இப்போ இது எல்லா செட்டிங்ஸும் முடிஞ்சிச்சு. இப்போ டைரக்டா போயிட்டு நான் என்எஸ் லுக்கப்ல எந்த சேஞ்சஸுமே பண்ணல, ஜஸ்ட் போய் இப்போ என்எஸ் லுக்கப் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வந்துருச்சு பாருங்க, 10.90.0.6 அப்படின்னு வந்துருச்சு. முன்னாடி நான் போகும்போது என்ன வந்துச்சு, 10. இது பப்ளிக் ஐபி வந்துச்சு. இப்போ என்ன வந்திருக்கு, பிரைவேட் ஐபி வந்திருக்கு. அப்படின்னா இதுக்கப்புறம் நான் என்ன கம்யூனிகேஷன் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும், என்னுடைய இது எல்லாமே என்ன ஆகும், இப்போ பிரைவேட் எண்ட் பாயிண்ட்ல போகும், இன்டர்நெட்டுக்கு போகாது. இது எல்லாமே பேக் எண்ட்ல இந்த கம்யூனிகேஷன் இது வழியா நடக்கும். ஸோ அதுதான் வந்து இங்க நமக்கு பார்க்கக்கூடிய எவிடன்ஸ். இது இந்த ரவுட்ல எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நான் எல்லாமே எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ நான் நேரம் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த யூஆர்எல் எடுக்கிறேன். ஓகே, ஃபைல் எடுத்துட்டு நேரா என்னுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து என்எஸ் லுக்அப் அப்படின்னு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதை போட்டு என்டர் பண்ண அப்படின்னா இப்போ இதுக்கு எனக்கு பப்ளிக் ஐபி தான் வருது. ஏன் இதுக்கு பப்ளிக் ஐபி வருது? ஏன்னா நம்ம எனேபிள் பண்ணது எதுக்கு எனேபிள் பண்ணோம், பிரைவேட் எண்ட் பாயிண்ட் பிளாபுக்கு மட்டும்தான் எனேபிள் பண்ணோம். நம்ம வந்து ஃபைல்ஸுக்கோ இதுக்கோ பண்ணல. அப்போ ஒரு சர்வீஸுக்குள்ள ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் எண்ட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா இதெல்லாம் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் ஒன்று ஒரு எண்ட் பாயிண்ட் சொல்லுவோம். குளோபல் சர்வீஸ், பிளாப் சர்வீஸ் ஒரு எண்ட் பாயிண்ட், ஃபைல் சர்வீஸ் ஒரு எண்ட் பாயிண்ட், கியூ சர்வீஸ் ஒரு எண்ட் பாயிண்ட், டேபிள் ஒரு எண்ட் பாயிண்ட். ஓகே, அப்போ இது எல்லாமே ஒரு எண்ட் பாயிண்ட். ஈச் எண்ட் பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், இங்க போய் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு எண்ட் பாயிண்ட்டுக்கும் ஒரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அப்படி பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் சர்வீஸை வந்து அல்லது அந்த பர்டிகுலர் இது வந்து நாம பிரைவேட்ல அக்சஸ் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தானே, எல்லாத்துக்கும் பண்ண முடியுமானா இல்ல, இது ஒரு சர்வீஸுக்கும் நமக்கு மாறும். இப்போ என்னென்ன சர்வீஸ்லாம் இது மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷூர்ல இன்னைக்கு வரக்கூடிய எல்லா சர்வீஸுக்கும், அதாவது எல்லா சர்வீஸ்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் எல்லாத்துக்குமே என்னன்னா மேண்டேட்ரியா வந்து பிரைவேட் லிங்க் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்டர்னலா அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா சர்வீசஸுக்குமே எப்படி இருக்கு அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து சப்போர்ட்டடா இருக்கும். அந்த லிஸ்ட் வந்து பெரிய லிஸ்ட் இங்க உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, ஆனா சில எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் இருக்கு, ஒரு சில லெகசி சர்வீசஸ், அந்த சர்வீசஸ்லாம் வந்து either they have a plan to retire or something. அந்த மாதிரி சர்வீசஸ்க்கு இன்னும் என்ன ஆகலன்னா பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வரல. ஓகே, ஆனா பாத்தீங்கன்னா 90% ஆஃப் சர்வீஸ் வந்து பிரைவேட் லிங்க் வந்து நமக்கு சப்போர்ட்டடா இருக்கு. ஓகே, இதுதான் ஹை லெவலா, அதாவது டீட்டெயிலா நீங்க பார்த்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட். இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள், என்னென்னலாம் சர்வீஸ் இருக்குங்கிறத நம்ம லிஸ்ட்ல பார்த்தோம். அந்த லிஸ்ட் ஃபுல்லாவே உங்ககிட்ட இருக்கு. ஓகே, அந்த ஆன்லைன்ல நம்ம போய் அந்த லிஸ்ட்ல பார்த்துக்கலாம். இதுதான் டெமோவை பொறுத்த வரைக்கும். எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க, அடுத்து நம்ம ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிடுவோம் அதுலயே. ஓகே, கேள்வி இருக்கா? கேள்விகள் எதுவும் இருக்காப்பா? ஆனா இந்த பிரைவேட் டிஎன்எஸ் நேமிங் நம்ம அப்படிதான் கொடுக்கணுமா, யூஸ்வலா கொடுக்காம? என்ன நேமிங்ப்பா இந்த இடத்துல கேட்கறிய? பிரைவேட் லிங்க் அப்படின்னு வந்திருக்கா, அதுவா அந்த நேமிங் கேட்கறியா? அதெல்லாம் நான் பிரைவேட் டிஎன்எஸ் கிரியேட் பண்றப்போ நீங்க இது வந்து டிஃபால்ட் நேம்பா, இது அஷூரே உனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும், நீலாம் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, பேக் எண்ட்ல பிரைவேட் லிங்க் blob.core.net அப்படிங்கிறது வந்து
ஒவ்வொரு சர்வீஸுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேம் வச்சிருப்பாங்க. அந்த பிரைவேட் லிங்க்ங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள இந்த இதுக்கு எல்லாமே வந்து இப்போ இது எடுத்தீங்கன்னா file.core.windows.netன்னு இருக்கும் ஃபைலுக்காக இருந்தா. அப்படின்னா எல்லா ரிசோர்சஸுக்கும் என்ன ஆகுனா மல்டிபிள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வச்சிருந்தோம்னா மல்டிபிள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு என்ட்ரி விழும் இங்க. வேற எதுவும் கேள்வி? ஓகே, வேற எதுவும் இல்லைன்னா நம்ம அடுத்தது ஒரு எக்ஸசைஸ்க்கு போயிடும். ஓகே, ஓகே. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு, சரியா? என்ன இருக்கீங்க? ஒரு விநெட் இருக்கு. அந்த விநெட்ல ஒரு விஎம் இருக்கு, ஒரு ஸ்டோரேஜ் எண்ட் பாயிண்ட் இருக்கு, அதுக்கு பிரைவேட் லிங்க் இருக்கு. அந்த இது போய் டைரக்டா என்ன ஆயிடுச்சு, இப்போ உங்களுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அக்சஸ் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம டெமோவாகவும் பார்த்தோம். ஓகேயா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்டோ இன்னொரு விநெட் ஒன்று இங்க வருது. ஓகே, ஓகே. இப்போ எனக்கு புதுசா இன்னொரு ப்ராஜெக்ட் இன்னொரு விநெட் ஒன்று வருது. ஓகே, இன்னொரு ப்ராஜெக்ட் இன்னொரு விநெட் வருது. இப்போ இதுக்கு ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10.2.4, இதுக்கு 10.2.4.5. ஓகே, இப்போ எனக்கு இது நான் பண்ணும்போது நான் இன்னொரு பிரைவேட் டிஎன்எஸ் ஜோன் கிரியேட் பண்ணுமா இல்லையா? ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா பிரைவேட் டிஎன்எஸ் ஜோன்ல எனக்கு ஒரு பிரைவேட் டிஎன்எஸ் ஜோன் இருக்கு. இங்க என்ன இருக்கு? பிரைவேட் லிங்க் டாட் பிளாப் டாட் ஓகே core.windows.net அப்படின்னு இருக்கு. ஓகே, இது என்னோட டிஎன்எஸ் என்ட்ரி. ஓகேயா? இப்போ இங்க இன்னொரு டிஎன்எஸ் நான் என்ன பண்ணணும்னா பிரைவேட் எண்ட் பாயிண்ட் நான் ஒன்று எனேபிள் பண்ணணும். எனக்கு இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எனக்கு வருது. ஓகே, இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இங்க எனக்கு வருது. அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நான் இதை எனேபிள் பண்ணணும். அப்படி நான் எனேபிள் பண்ணேன் அப்படின்னா ஓகே, எனக்கு என்ன ஆகும்? இது இன்னொன்னு எனக்கு கிரியேட் ஆகுமா இல்லை இருக்கிறது யூஸ் ஆகுமா? ஒன் டு ஒன் மேப்பிங் அதான் நம்ம 1-to-1னா இப்போ இன்னொரு அதே மாதிரி இப்போ இன்னொரு டிஎன்எஸ் கிரியேட் ஆகி இன்னொன்னு வரும் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமா, டிஎன்எஸ்க்கு ஆக்சுவலா ஒரு ஐபி அட்ரஸ் தான் மேப் ஆகும். இருக்கணும். ஓகே, ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது தப்பு. ஓகே, ஸோ பை எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாலே இப்போ என்னோட இதுல போய் பார்த்தா ஓகே டிஎன்எஸ் என்ட்ரியில போய் பார்த்தீங்கன்னா பிளாப் பிரைவேட் லிங்க் டாட் பிளாப் டாட் கோர் டாட் நெட் அப்படிங்கிறது வந்து ஒன்று தான் இருக்கு. ஓகே, ஆனா ரெக்கார்ட்ல போயிட்டு ரெக்கார்ட் செட்ல பார்த்தா we can have a multiple record for that, right? ஸோ இங்க போனா என்ன இருக்கு? டிவி 1 இருக்கு, இதுக்கு 10.1 இருக்கு. இது என்னோட இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இப்போ அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எடுத்துட்டு நான் இங்க போய் என்எஸ் லுக்கப்ல இந்த V1 அப்படிங்கிறத மட்டும் நான் எடுத்துட்டு ஓகே போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? அதுக்கு 10.90.4ன்னு வரும். ஓகே, ஆனா ஏன் வருது அப்படின்னா ஒண்ணுதான் இருக்கும் ஒரு சர்வீஸ்க்கு, ஒரு பெர் சர்வீஸுக்கு ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ நான் ஃபைலுக்கு கிரியேட் பண்ணனா ஃபைலுக்கு ஒன்று வரும். எக்ஸாம்பிள் இப்போ போய் ஃபைலுக்கு போய் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம பண்ணதுலயே போயிட்டு இதே இதுலயே போய் ஓகே இப்போ போய் அஜூர் ஃபைல்ஸுக்கு எனேபிள் பண்ணும். பிரைவேட் எண்ட் பாயிண்ட் நெட்வொர்க்கு ஓகே, பிரைவேட் எண்ட் பாயிண்ட் போயிட்டு நெட்வொர்க் போயிட்டு ஓகே இப்போ ஃபைல்ஸு ரிசோர்ஸு ஓகே இப்போ கேட்குது. இங்கே கேட்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா அஜூர் ஃபைல்ஸ்ன்னு கொடுக்குறேன்.
ஃபைல்ஸ் கொடுத்து வெர்ச்சுவல் நெட்வொர்க் வரும்போது அதே வெர்ச்சுவல் நெட்வொர்க் கொடுக்குறேன், அதே இதுலயே கொடுக்குறேன், வேற எந்த கான்ஃபிகரேஷனும் பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபைல் நியூ அப்படின்னு வருது, எக்ஸிஸ்டிங் எடுக்கல. போன தடவை வரும்போது எக்ஸிஸ்டிங் எடுத்துச்சு, இப்போ நியூ வருது, ஏன்னா என்கிட்ட இல்லை இந்த மாதிரி ஒரு நெட்டு. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுது, இதை எனக்கு புதுசாக கிரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ கிரியேட் பண்ணி எனக்கு என்ன பண்ணும், இப்போ கொடுக்கும்போது ஃபைலுக்கு தனியாக வரும். ஓகே, ஸோ ஒரு சர்வீஸுக்கு, அதாவது ஒரு எண்ட் பாயிண்ட்டுடைய சர்வீஸுக்கு என்ன வேணும், நமக்கு ஒரு டிஎன்எஸ் ஜோன் வேணும். அந்த டிஎன்எஸ் ஜோன் வந்து அங்கே ஒன்று தான் இருக்கும். ஓகேயா, அதாவது அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப் உள்ள அந்த பர்டிகுலர் ஏரியால இருந்துச்சுன்னா ஒன்று இருக்கும். மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப்ல மல்டிபிள் வச்சுக்கலாமான்னா வச்சுக்கலாம். அப்போ நீங்க பாயிண்ட் பண்ணி மேப் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், அது அதுக்கு கரெக்டா மேப் பண்ணணும். ஓகே, இப்போ இது ஃபைலுக்கு போய் பார்த்தோம்னா என்ன இருக்கும், இங்க நம்மளுடைய இதுல போய் பார்த்தோம்னா நம்மளுடைய வீநெட்ல இப்போ ஃபைலுக்கு ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, பிளாப்க்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஃபைலுக்கு ஒன்று வரும். ஓகே, இந்த டிஎன்எஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, டிஎன்எஸ் ரெடி ஆகுது. இப்போ முடிஞ்சிச்சுன்னா இது என்ன ஆகிடும், நமக்கு ஒரு டிஎன்எஸ் இங்கே நமக்கு தெரியும். Okay, still creating. அப்போ என்ன ஆகும், இங்க போயிட்டு ஒண்ணுதான் இருக்கும். அதே நேரத்துல நமக்கு என்ன இருக்கும், ஃபைல் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும், இங்க ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேயா, இன்னொரு டிஎன்எஸ் ஜோன்ல நமக்கு என்ன இருக்கும், பிரைவேட் டிஎன்எஸ் ஜோன்ல நமக்கு பிரைவேட் டிஎன்எஸ் ஜோன்ல இந்த இடத்துல இன்னொன்னு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேயா, ஸோ டிஎன்எஸ் குரூப் இப்போதான் கிரியேட் ஆகுது. லிங்க் முடிஞ்சிருக்கு, டிஎன்எஸ் குரூப் இப்போதான் கிரியேட் ஆகுது. ஓகே, குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. வந்துடுச்சா, file.core.windows.netன்னு வந்திருக்கு. இந்த நெட்டுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா இதோட ரெக்கார்ட் செட்ல பார்த்தோம்னா இதுக்கு ரெக்கார்டு என்ன இருக்கும், இந்த ரெக்கார்ட் செட்ல ஒரு ஐட்டம் இருக்கும். இப்போ இதை இன்னும் நான் புதுசா இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இன்னொரு ஃபைலுக்கு போய் இன்னொரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் எனேபிள் பண்ணா இன்னொரு என்ட்ரியா வரும் இந்த மாதிரி. ஓகே, இப்போ மல்டிபிள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மல்டிபிள் இது இருக்கும்போது அந்த ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கும் என்ன இருக்கும், அதுக்கு இன்னொரு என்ட்ரி நமக்கு இங்க வந்த மாதிரி. இப்போ 2 என்ட்ரி இருக்கு இல்லையா, அதுல இந்த 2 என்ட்ரி இது மாதிரி அதுலயும் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ 2 என்ட்ரி இங்கே காமிக்குது இல்லையா, இந்த மாதிரி 2 என்ட்ரி நமக்கு ஒரு இதுக்கும் நமக்கு என்ட்ரி காமிக்கும். இதுதான் நாம இங்க பார்த்தது. ஓகே, இப்போ இது நான் ஃபைலுக்கு எனேபிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபைலுக்கு வந்து போயிடும். ஓகே, ஃபைலுக்கு இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி வந்திருக்கும். ஓகே, இதுக்கு இன்னொரு என்ட்ரி இப்படி இங்க வந்துடும். ஓகே, சரி. ஸோ இது வந்து 10.0.6ன்னு வச்சுக்குவோம். இப்போ இது இன்னொரு என்ட்ரி பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு, ஃபைலுக்கு போயிட்டு ஃபைலோட எண்ட் பாயிண்ட்டுக்கு எனக்கு இது கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஃபைலோட எண்ட் பாயிண்ட் கனெக்ட் ஆகுறதுனால எனக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி இருக்கும். இப்போ இதே வந்து இந்த என்ட்ரிக்கு பதிலாக நான் வந்து ஓகே இங்க லிங்க் பண்ணும், விநெட் லிங்க், ரைட். இந்த விநெட் லிங்கை இப்போ நான் எதுக்கு பண்ணணும், எனக்கு 2 இடத்துல விநெட் லிங்க் நடக்கணும். ஒன்று இந்த விநெட் வந்து இதுக்கும்
இன்னொரு விநெட் லிங்க் வந்து இதுக்கும் எனக்கு நடக்கணும். என்ன இது ரெண்டுக்குமே எனக்கு சைட்டேஷன் வேணும், அதனால ரெண்டுக்குமே 2 விநெட் லிங்க் நடக்கும். ஓகேயா? இப்போ இந்த விநெட் லிங்க் நடக்கும். இது ஒண்ணு. இப்போ மல்டிபிள் சர்வீஸ். ஓகே, இன்னொரு சர்வீஸ் எனக்கு இங்க எஸ்கியூஎல் சர்வீஸ் இருக்கு. இப்போ எஸ்கியூஎல் சர்வீஸுக்கு நான் ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் ஒரு அகெயின் போய் எஸ்கியூஎல் சர்வீஸுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேயா? இப்போ இங்க எஸ்கியூஎல் சர்வீஸ்க்கு ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஓகே, எஸ்கியூஎல் சர்வீஸ்க்கு போயிட்டு இங்கே நான் போயிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா எஸ்கியூஎல் சர்வீஸுக்கான எண்ட் பாயிண்ட் எனக்கு இங்க கிடைக்கும். சரிதானே? ஸோ எனக்கு அப்ப இன்னொன்னு என்ன ஆகும்? எனக்கு இன்னொரு டிஎன்எஸ் ஜோன் வந்து எனக்கு இங்க வரும். ஓகே, எனக்கு இன்னொரு டிஎன்எஸ் ஜோன் இங்க எனக்கு வரும். ஓகே, இது வந்து எஸ்கியூஎல் அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ இதுதான் என்னுடைய டிஎன்எஸ் ஜோன். இப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும், இப்படியே லிங்க் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, இப்போ இது சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கு. ஓகேயா? இந்த ஹோல் செட்டப்பும் எனக்கு எங்க இருக்கு? சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கு. இப்போ என்னோட இது என்னன்னா இது எல்லாமே என்ன ரீஜனல் ரிசோர்ஸ். இப்போ இந்த ஹோல் செட்டப்புமே எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா இன்னொரு காப்பி வந்து இந்த ஹோல் செட்டப்புமே இன்னொரு காப்பி வந்து இன்னொரு ரீஜன்ல, அதாவது ஈஸ்ட் ஏஷியால எனக்கு ஒன்று வேணும். எனக்கு எங்க வேணும்? இன்னொரு ரீஜன்ல இன்னொரு இடத்துல எனக்கு வேணும். எனக்கு ஈஸ்ட் ஏஷியால வேணும். சரியா? ஈஸ்ட் ஏஷியால வேணும் போது எனக்கு இந்த டிஎன்எஸ் எல்லாமே இன்னொரு தடவை கிரியேட் பண்ணுமா வேண்டாமா? இதுதான் கேள்வி. வேணும்னு நினைக்கிறேன். இந்த விநெட்டை மட்டும் இன்டிகிரேட் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறேன். ஏன்? Because each service have a unique DNS. பட் இது எல்லாமே ரீஜனல் ரிசோர்ஸ் தானே? ஒன்று பேரிங் பண்ணிடலாம், இல்லைன்னா இப்போ புதுசா வந்து நெட்வொர்க்கிங்க வந்து அங்கே மேப் பண்ணிடலாம். இல்ல கேள்வி புரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே ரீஜனல் ரிசோர்ஸ், ரைட்? அப்ப இது என்ன? அது குளோபல். அது குளோபல். ஓகே, அப்போ என்ன பண்ண முடியும்? குளோபல் ரிசோர்ஸா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளிஃபைடா நம்ம என்ன பண்ணலாம்? இத விநெட் லிங்க் வந்து பண்ணிடலாம். ஓகேயா? அப்போ ஒரு ரீஜனுக்கும் நான் இதை கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஹோல் அஷூருக்குமே சென்ட்ரலைஸ்டா ஓகே, ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ இல்லது ஒரு இதுக்கோ நான் தனித்தனியா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஒன்ஸ் சென்ட்ரலைஸ்டா பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அந்த ஹோல் இதுவுமே நான் என்ன பண்ணலாம்? ஒரு சென்ட்ரல்ல நான் மெயின்டைன் பண்ண முடியும். சரிதானே? ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர்ல வரும்போது இப்போ ஸ்போக் டு ஸ்போக் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஒன்னு நான் என்ன பண்றேன்? இந்த இப்போ இங்க ஒரு புது ஸ்போக் வந்துச்சு. இந்த ஸ்போக் எடுத்து நான் என்ன பண்றேன்? இப்போ நான் இங்க என்ன பண்றேன்? லிங்க் பண்றேன். ஓகே, இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு சர்வீஸ் வரும்போதும் ஒண்ணுக்கும் நான் தனித்தனியா உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? ஆனா எனக்கு என்ன தேவையில்லை? புதுசா ஒரு ரீஜனுக்கும் நான் பண்ண தேவையில்லை. சரிதானே? ஓகே, ஆனா நான் இந்த ஒரு இதையும் நான் பண்றதே எனக்கு பெரிய ஹேசலா இருக்கு, பெரிய ஆபரேஷனல் இஷ்யூவா இருக்கு. இந்த மாதிரி ஒன்னு நான் பண்றதுமே பெரிய ஆபரேஷனல் இஷ்யூவா இருக்கு. அப்போ நான் இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர் போறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல போயிட்டு ஹப் அண்ட் ஸ்போக் ஆர்கிடெக்சர் போறேன் அப்படின்னா ஓகே, எனக்கு ஒரு ரீஜன்லயும் எனக்கு ஒரு ஹப் இருக்கலாம். ரைட்டா? ஒரு ரீஜன்லயும் எனக்கு என்ன இருக்கலாம்? ஒரு ஹப் இருக்கலாம். ஓகே, எனக்கு இங்க ஒரு ஹப் வச்சுக்கோன்னு வச்சுக்கோமே. இது என்னோட ஹப். ஓகே, இங்க எதுவுமே இல்லை.
இது என்னோட ஹப். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இந்த VNet லிங்க் எல்லாத்தையுமே ஹப்புக்கு மட்டும் பாயிண்ட் பண்ணிடலாம். அப்போ இது ஹப்புக்கு வந்து என்ன ஆயிருக்கும், பியரிங் ஆயிருக்கும். இந்த VNet எல்லாமே என்ன இருக்கும், ஹப்புக்கு வந்து பியரிங் ஆயிருக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் ரீஜன்ல இருக்கக்கூடிய இந்த VNet எல்லாமே இந்த ஹப்புக்கு பாயிண்ட் பண்ணிருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பேசிக்காவே நாம இங்கேருந்து எல்லா கம்யூனிகேஷனும் நாம VNet லிங்கை வந்து ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை மட்டும் ஹப்புக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே ஹப்புக்கு வந்துட்டு ஹப்ல இருந்து போகும்போது உங்களுக்கு இந்த URL உடைய சைட்டேஷன் எல்லாமே கிடைச்சிடும். அப்ப இங்க வரும்போது இந்த ஹப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயும் ஒரு ஹப் கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த VNet லிங்க் எல்லாத்தையுமே நாம ஹப்புக்கு பாயிண்ட் பண்ணிடலாம். அப்படி பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுக்கு VNet பியரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாம நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் எல்லாமே இங்க இருக்கும், ஹப் டு ஹப் மட்டும்தான் இருக்கும். ஓவரால் கம்யூனிகேஷன் வந்து குளோபலி DNS இருக்கும். அப்போ யாருமே வந்து என்ன பண்ண முடியாது, DNS வந்து டூப்ளிகேட் DNS கிரியேட் பண்ண முடியாது. சர்வீஸ் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு வந்து கரெக்டான என்ட்ரி இருக்கான்னு பார்க்கலாம், அந்த DNS ரவுட்டிங் கரெக்டா நடக்குதான்னு பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ஓகே, இது ஹை லெவலா ஆர்கிடெக்சரல்ல சிங்கிள் ரீஜன்ல பண்ணா எப்படி இருக்கும், மல்டி ரீஜன்ல பண்ணா என்ன இருக்கும். மல்டி ரீஜன்ல பண்ணும்போது நமக்கு மல்டிபிள் DNS, பிரைவேட் DNS வேணுமா அல்லது சிங்கிள் DNS வேணுமா அப்படிங்கிறது டிசைட் பண்றதுக்கான கைடன்ஸ் இது. மைக்ரோசாஃப்டுடைய பெஸ்ட் ப்ராக்டிஸ் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிசோர்சஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும்னா குளோபல் ரிசோர்சஸா இருக்கணும். மல்டிபிள் ரீஜன்ஸ் இருந்தாலும் மல்டிபிள் ரீஜன்ஸ் என்ன பண்ணணும்னா வந்து குளோபல்ல இருக்கக்கூடிய சிங்கிள் DNSக்கு தான் பாயிண்ட் பண்ணணும். அன்லெஸ் அதர்வைஸ் என்ன இருக்கு, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரிக்வயர்மெண்ட்டோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயமோ இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணக்கூடாது, நாம பண்ண தேவையில்லை. ஓகே, நீங்க டிவியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கைடன்ஸ். ஓகே, ஓ இதுதான் ஹை லெவல். ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து மல்டி ரீஜனல் ஆர்கிடெக்சர் டீடைல் டிஸ்கஷன். ஓகே, இதுல கேள்வி எதிர்த்தா கேளுங்க, இல்லைன்னா அடுத்த டாபிக் போய்க்கலாம், இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். ஓகே, கேள்வி இருக்கா? ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன் பாய். ஸோ அப்போ வந்து எவ்ரி ஹப்போட ப்ரைவேட் ஐபியை போய் DNSல மேப் பண்ணிடணும், ரீஜன் ஸ்பெசிஃபிக். எவ்ரி ஹப்போட பிரைவேட் ஐபியை வந்து நோ, பிரைவேட் ஐபி வந்து கேன் கம் ஃப்ரம் ஸ்போக். ஸ்போக்ல இருக்கு, நான் அதை மாத்திரவே இல்லையே. இந்த DNS லிங்க் மட்டும்தான் மாத்துறேன். சாரி, DNS VNet லிங்க் இருக்கு இல்லையா, லிங்க் மட்டும்தான் மாத்திருக்கோம். ஓகே. ஏன்னா இவர் போய் கொரி கேட்டார்னா யார்கிட்ட கேட்கும், அட்ரஸ் புக் யார்கிட்ட இருக்கு, இன்டர்நெட் அட்ரஸ் புக் யார்கிட்ட இருக்கு. அப்ப அந்த இன்டர்நெட் அட்ரஸ் புக்கு இவர் தான் அட்ரஸ்ங்கிறது யார்கிட்ட இருக்கு, இங்க இருக்கு. அப்ப அவருக்கு கனெக்ஷன் இருந்தா தான் அவர் சொல்ல முடியும். ஒவ்வொரு VNetக்கு அந்த கனெக்ஷன் வேணும்ல. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் சேர்த்து ஹப்ல கொடுத்துட்டோம்னா ஹப்புக்கு கனெக்ட் இருக்கிறதுனால நேரம் என்ன பண்ணுவாரு, இவரு நேரம் ஹப்புக்கு போவாரு. ஹப்புக்கு போய் கேட்ட உடனே ஹப்ல உள்ளவர் என்ன சொன்னார், ஓ நீ என்கிட்ட இருக்கா, அது இருங்க அந்த அட்ரஸ் புக்ல கேட்டு சொல்றேன்னு சொல்லி இந்த அட்ரஸ் புக்ல கேட்டு உங்களுக்கு பதில் சொல்லுவார். இல்லைன்னா இங்க என்ன பண்ணுவாரு, ஓகே நீயா சரி இந்த அட்ரஸ் புக்கு போய் நான் கேட்டு வரேன் போய் கேட்டுன்னு சொல்லுவார். ஓகே ஓகே. ஸோ இதுதான் நாம DNSல DNS zone DNS zone. ஓகே, அது வந்துட்டு காமன் அப்ளை பண்றது எப்படின்னு கேக்குறேன் சார். அது எதை பேஸ் பண்ணி அது அந்த லிங்க்ல வந்துட்டு காமனா தான் வரும்னு சொல்லிட்டீங்க, பிரைவேட் லிங்க் அதெல்லாம். அப்ப நமக்கு எதை பேஸ் பண்ணி பிரைவேட்டா அது செக்யூர் ஆகுது, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணியா இல்ல அக்கௌண்ட் பேஸ் பண்ணியா இல்ல ரிசோர்ஸ் குரூப் பேஸ் பண்ணி அது அப்ளை ஆகுதான்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த இதுக்கு போனீங்க அப்படின்னா நம்ம ரெக்குவயர்மெண்ட் என்ன, ஓகே நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா என்னோட
கனெக்ஷன்ஸ் வந்து இப்போ நான் போட்டேன்னா இது எங்க போகுது, இன்டர்நெட்டுக்கு போகுது, பப்ளிக் ஐபிக்கு போகுது, டைரக்டா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு வருது. ரைட்டா? ஓகே நான் இது எனக்கு வரக்கூடாது. எனக்கு என்ன இருக்குன்னா எல்லாமே பிரைவேட்ல வரணும். ஓகே, எல்லாமே பிரைவேட்ல வரணும்னா எனக்கு என்னென்னலாம் தேவை? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தேவை என்ன அப்படின்னா, ஒன்னாவது வந்து எனக்கு Azure DNS. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சாரி, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன வேணும்னா எனக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். ஓகேயா? எனக்கு என்ன வேணும், ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். என்ன ஐபி? லோக்கல் ஐபி வேணும். ஓகே, லோக்கல் ஐபி வேணும். ஏன்னா பிரைவேட்ல போனோம்னா லோக்கல் ஐபி தானே வேணும் எனக்கு ஃபர்ஸ்ட். ஓகே, ஒரு லோக்கல் ஐபி வேணும். அந்த ஐபி எங்கேருந்து வரும்? அந்த ஐபி வந்து இன்டர்னலா இருக்கக்கூடிய ஒரு வீநெட்ல இருந்து வரும். எனக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் வீநெட் வேணும். ஓகேயா? இந்த ஐபியும் இந்த வீநெட்ல இருந்து வர்றதுனால இதை நம்ம என்ன சொல்றோம்னா, இதுக்கு பேரு வந்து பிரைவேட் எண்ட் பாயிண்ட் சொல்றோம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பிரைவேட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதை வந்து ஒரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் சொல்றோம். இந்த லோக்கல் ஐபி நமக்கு வந்துருச்சு, அது ஒரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் சொல்றோம். இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ இதுக்கு ஐபி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே, இந்த லோக்கல் ஐபி இங்க இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்றோம், 10.0.0.7 அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, இது என்னோட ஐபி அட்ரஸ். இது லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஐபி அட்ரஸ், என்னோட லோக்கல் ஐபி. ஓகே, இப்போ இந்த ஐபி அட்ரஸ் என்ன ஆயிடுச்சு, இதுக்கு அசோசியேட் ஆயிடுச்சு. இதுக்கு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணதுனால எனக்கு இந்த ஐபி வந்து இதுக்கு அசோசியேட் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு இங்க இந்த ஐபி அட்ரஸ் வந்து அசோசியேட் ஆயிடுது. ஓகேயா? இப்போ இந்த ஐபி அட்ரஸ் எனக்கு இங்க அசோசியேட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஏற்கனவே இங்க இருக்கு. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு. அதுல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஓகேயா? இதுல என்கிட்ட நிறைய இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த சர்வீஸ் பார்த்தோம்னா என்கிட்ட இருக்கிறது வந்து பிளாப் இருக்கு. ஓகே, எங்கிட்ட ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே, இது மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகே, ஃபைல்ஸ் இருக்கு, வேற நிறைய சர்வீசஸ் இருக்கு. இப்போ இங்கே என்கிட்ட இருக்க ஒரு விஎம் இருக்கு. இந்த விநெட்ல ஒரு விஎம் இருக்கு. இப்ப விஎம் வந்து எனக்கு இதை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட டைரக்டா என்ன பண்ணுது அப்படின்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் வழியா எனக்கு போகுது. ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும்னா இது எல்லாமே பிரைவேட்ல போகணும். பிரைவேட்ல போகணும்னா என்கிட்ட பிரைவேட் ஐபி இருக்கு, பிரைவேட் எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஓகே, ஆனா இது ரெண்டையும் லிங்க் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு பிரைவேட் டிஎன்எஸ் வேணும், ஒரு என்ட்ரி. ஓகே, எனக்கு ஒரு பிரைவேட் டிஎன்எஸ் ஒன்று வேணும். இங்க டிஎன்எஸ் ஒன்று வேணும். அந்த பிரைவேட் டிஎன்எஸ்ல ரெக்கார்டு வேணும். ஜோன்ல எனக்கு ஒரு ரெக்கார்ட் செட் வேணும். ஓகே, ரெக்கார்ட் செட் வேணும். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, நான் பிரைவேட் டிஎன்எஸ் கிரியேட் பண்ண உடனே எனக்கு இங்க ரெக்கார்ட் செட் ஒன்று ஜோன் கிரியேட் ஆகி ஜோனுக்கு ஒரு ரெக்கார்டு ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, அந்த ரெக்கார்டு எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜோன்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு இருக்கிறது வந்து ஜோன்ல இருக்கிறது வந்து பிரைவேட் லிங்க் டாட் பிளாப் டாட் ஓகே விண்டோஸ் டாட் சாரி கோர் டாட் விண்டோஸ் டாட் நெட் நினைக்கிறேன். கோர் ஓகே டாட் விண்டோஸ் டாட் காம் இப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? எப்படின்னு இருக்கும்.
இதுல ஒரு ரெக்கார்ட் செட் இருக்கும். என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் PV test 2024 அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் செட் இருக்கும். இந்த ரெக்கார்ட் செட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஐபி அட்ரஸ் வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து மேப் ஆயிருக்கும். ஏ ரெக்கார்ட்ல இந்த ஐபி அட்ரஸ் வந்து மேப் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இந்த VM இப்போ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வந்து இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட்டை எனேபிள் பண்ணிருக்கோம். சர்வீஸை எனேபிள் பண்ணி இதையும் என்ன பண்ணிருக்கோம்னா பைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஓகே, பைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கான ஐபி அட்ரஸ் இதுன்னு இதுக்கு தெரியும். இப்போ இந்த VM போய் ஓகே எனக்கு கனெக்ஷன் கொடு அப்படின்னா நேரா என்ன பண்ணும், பிரைவேட் எண்ட் இதுக்கு வந்து என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், DNS query தான் நடக்கும். ஓகே, DNS query நடந்த உடனே நேரம் என்ன பண்ணும், பிரைவேட் எண்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இந்த DNS queryல இருந்து என்ன பண்ணும், ஓகே இந்த ரெக்கார்ட் செட் எடுத்து வந்து கொடுக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரெக்கார்ட் செட் திரும்ப என்ன ஆகும்னா ரிட்டர்ன் ஆகும் இங்க நமக்கு. ஓகே, இங்க ரிட்டர்ன் ஆயிட்டு திரும்பவும் இந்த VMக்கு போகும். ரிட்டர்ன் ஆகி போனதுக்கு அப்புறம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா திரும்பவும் இந்த VMல இருந்து வரக்கூடிய டிராஃபிக்கு இப்போ நேரடியா என்ன ஆகும், இந்த பிளாபுக்கு வந்து இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியா ஓகே இங்க இருந்து இதுக்கு இப்போ டிராவல் ஆகும். ஓகே, இதுதான் நமக்கு நடக்கக்கூடிய பாத். இந்த பாத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் சர்வீஸ் இங்க டச் ஆகுதுன்னா, VNet ஆகுது, ஃபர்ஸ்ட் லோக்கல் ஐபி அட்ரஸ் வருது, அப்புறம் ஒரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சர்வீஸ் கிரியேட் ஆகுது. அதுக்கு வந்து ஒரு DNS சர்வீஸ் வருது. அந்த DNS சர்வீஸ் இது எல்லாத்தையும் லிங்க் பண்ற சர்வீஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா பிரைவேட் லிங்க் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. ரைட்டா, இது எல்லாத்தையும் கப்புள் பண்றது என்ன, பிரைவேட் லிங்க். இதுக்கு இந்த பர்டிகுலர் இதுக்கு நடக்கிறதுல வந்து பிரைவேட் லிங்க் அப்படின்னு ஒரு சர்வீஸ். அதுதான் என்ன பண்ணுது, இதையும் நமக்கு என்ன பண்ணுது, இணைச்சி கொடுக்குது. ஓகேங்களா, இதுக்கு இடையில இருக்கிறது வந்து இந்த பிரைவேட் லிங்க். இந்த லிங்க் தான் என்ன பண்ணுதுன்னு நமக்கு இந்த லிங்கை நமக்கு இங்கேருந்து இங்க கொடுக்குது. ஓகேயா? ஓகே. ஆனா இது என்னன்னா, இந்த ரென்ட்ரி வந்து ஒவ்வொரு சர்வீஸுக்கும் யூனிக்கா இருக்கும். ஓகே, ஒன்னுக்கும் தனி மல்டிபிள் என்ட்ரி போட்டுக்கலாம். ஒண்ணுக்கு நீங்க என்ன பண்ணலாம், மல்டிபிளா ரெக்கார்ட் ஆட் பண்ணிட்டு ஓகே. ஓகே, புரிகிறதா மத்தவங்களுக்குலாம்? அந்த டார்கெட்டட் சர்வீசஸ் வந்து ஒரு பேஸ் சர்வீஸா இருக்கும் போது ப்ரீவியஸா வந்து இட்ஸ் ஓவர் த இன்டர்நெட். நவ் வந்து இட்ஸ் பிரைவேட். நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் செக்யூர்ட் மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் நெட்வொர்க்னு சொல்லலாமா பை? ஹோஸ்டட் நெட்வொர்க், இட்ஸ் ஆல் இன் தி பேக் போன். கம்ப்ளீட்டா மைக்ரோசாஃப்டோட பிரைவேட் நெட்வொர்க்ல போகுது. பிரைவேட் நெட்வொர்க் முன்னாடியே பிரைவேட்ல தான் போவோம். என்னன்னா இந்த DNS ரிசால்வர் மட்டும் வெளில போயிட்டு வரும். ஓகே, இப்போ அது இல்ல, எதுவுமே வெளில போகாது. வெளில இருந்து நீங்க இந்த ஐபி அட்ரஸ் போட்டீங்கன்னா கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. சார் சொல்லுங்க. இப்ப அதே VM வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு தனியா ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி அப்படிதான் போகும், அப்படிதானே? ஓகே, இப்போ நீங்க கேட்கறது என்னன்னா, இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்டே எங்கிட்ட இங்க இருக்கு. ஓகே ஓகே, என்கிட்ட இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு இங்க. இதை அக்சஸ் பண்ணணும்னா என்ன நடக்கும்னா இதே ப்ராசஸ் தான் நடக்கும். என்ன ரெண்டாவது நடக்கும்னா இந்த இடத்துல வரும்போது இங்க வரும்போது ஓகே PV test second account, right? Then 10.0.0.8 அப்படின்னு இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வந்துடும். ஓகேயா? ஆனா என்னன்னா இங்க ரெண்டு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வரும், இன்னொரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வரும், இன்னொரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் இங்க வரும். ஓகே, இதுக்கு இன்னொரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வரும். எயிட்னு வரும். இங்க 200 லோக்கல் ஐபி வரும்.
ஓகே. இப்போ அந்த செட்டப்பை பார்க்கணும்னா எக்ஸாக்டா அதே செட்டப் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு. ஓகே. ஆக்சுவலா நம்ம கிட்ட 3 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எத்தனை இருக்கு? 3 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு. 1 2 ஓகே, there's a one more 3 இருக்கா? 3ல இதுக்கு வந்து பிரைவேட் எண்ட் பாயிண்ட் எனேபிள் பண்ணல. இந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணல, பிரைவேட் எண்ட் பாயிண்ட் நம்ம எனேபிள் பண்ணல. ஓகே, அதே நெட்வொர்க்ல தான் இருக்கு, அதே இடத்துல தான் இருக்கு. இங்க இந்த பிவி டெஸ்ட் 2024 போய் நெட்வொர்க்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு? பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து எனேபிள் ஆகிருக்கு. அதே மாதிரி 2021 V1க்கு போனாலும் அதுலயும் பிரைவேட் எண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் நமக்கு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து எனேபிள் ஆயிருக்கும். இங்கேயும் பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து எனேபிள் ஆயிருக்கு. இதுக்கு 2 பிரைவேட் எண்ட் பாயிண்ட் எனேபிள் ஆயிருக்கு. ஒன்று ஃபைலு, இன்னொன்று வந்து பிளாபுக்கு 2 எனேபிள் ஆயிருக்கு. இப்போ நேரா நாம நம்மளுடைய விநெட்டுக்கு போனோம் அப்படின்னா இதுக்கான ஐபி அட்ரஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த விநெட்ல இருந்து, இந்த சப்நெட்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா 247. ஓகே, அப்படின்னா ஃபியூ அட்ரஸ் யூஸ்டு. கனெக்டட் டிவைஸ் போனோம் அப்படின்னா கனெக்டட் டிவைஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒவ்வொரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட்டுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் அலோகேட் ஆயிருக்கா? ஆனா இந்த ஐபி அட்ரஸ்ல ஓகே இது 1 2 3 ஓகே, சாரி இது இல்ல, 1 2 3 இந்த 3 ஐபில இந்த 2 என்ட்ரி வந்து ஒரு இதுலயும் ஒரு டிஎன்எஸ் ஜோன்லயும், இந்த ஒரு என்ட்ரி வந்து இன்னொரு டிஎன்எஸ் ஜோன்லயும் இருக்கும். ஏன் அப்படின்னா வேற வேற சர்வீஸ், அதாவது வேற வேற எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால அது வேற வேற டிஎன்எஸ் ஜோன்ல இருக்கும். இது பிளாபுக்கு பண்ணதுனால நம்மளுடைய ரெக்கார்ட் செட்ல போய் பார்த்தா என்ன இருக்கும்? 2 ரெக்கார்டு இருக்கா? அதே நாம ஃபைலுக்கு போனோம் அப்படின்னா ஃபைல்ல ஒரு ரெக்கார்ட் செட்ல 1 தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த வித் அவுட் இருக்கு பாத்தீங்களா? இதை போய் நாம எடுத்துட்டு இதோட எண்ட் பாயிண்ட போய் நம்ம கான்ஃபிகரேஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டியில போய் எண்ட் பாயிண்ட்ல போயிட்டு இந்த கான்ஃபிகரேஷனை எடுத்துட்டு வந்து இதை எடுத்து கொண்டு போய் இங்க என்னோட இதுல போயிட்டு என்எஸ் லுக்கப்ல ஓகே நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? பப்ளிக் ஐபி வரும். அதே நான் என்னோட பிவி டெஸ்ட் பிளாப் போட்டேன்னா பிரைவேட் ஐபி வரும். அதே பிவி டெஸ்ட் V1 போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? பிரைவேட் ஐபி வரும். ஓகேயா? அப்போ இது எல்லாமே எப்படி நடந்துச்சு அப்படின்னா, go back to whiteboard, you have a VNet, you have a IP address, you have a private endpoint is enabled, then VM இந்த VM தான், இந்த VM 3 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு. 2 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நான் என்ட்ரி போடும்போது எனக்கு பிரைவேட் ஐபி வருது, இந்த பிரைவேட் ஐபி வருது. ஏன்னா 2 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எனக்கு எனேபிள் ஆயிருக்கு. 3ஆவதா உள்ள ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அதே விநெட்ல அதே இடத்துல அதே கான்ஃபிகரேஷன்ல இருக்கும்போது நான் பண்ணும்போது அதுக்கு மட்டும் எனக்கு பப்ளிக் ஐபி வருது. ஏன்னா அதுக்கு நான் பிரைவேட் எண்ட் பாயிண்ட் எனேபிள் பண்ணல, அதுக்கான டிஎன்எஸ் ரெக்கார்டு என்கிட்ட இல்ல. ஓகேயா? ஓகே. 3